தெருக்குத்து அந்த வீட்டில் தவறாக ஏற்பட்டதுனால அவர் அதுக்காக முயற்சி பண்ணார். அது அவருக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொடுத்து அவர் லைஃபையே காலி பண்ணிடுச்சு. ஓகே, இது மட்டும் இல்லை, தற்கொலை செய்ய கொள்ளக்கூடிய இன்னும் நபருடைய வீட்டு அமைப்பு தெற்கு பக்கமும் பெரிய பள்ளமான அமைப்பும், மேற்கு பக்கமும் பெரிய பள்ளமான அமைப்புகளும், தெற்கு பக்கம் வந்து ரோடு தெருக்குத்தோ தெருப்பார்வை ஒய் ஜங்ஷனோ டி ஜங்ஷனோ உள்ள வீடுகளும், அதே போல் மேற்கு பக்கமும் தெருப்பார்வை தெருக்குத்து ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் உள்ள வீடுகளும். அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டு அமைப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டக்கூடிய வீடுகள் கிழக்கு பக்கம் உயரமாகவும் மேற்கு பக்கம் உயரமாக கட்டப்பட்டு தெற்கு மேற்கும் காலியாக உள்ளப்பட்ட வீடுகள்லையும் கூட இந்த சூசைட் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த சூசைட் நடக்கக்கூடிய வீடுகளை நம்ம பார்க்க முடியுது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் சமதளமாக சரியாக கட்டப்பட்டு முதல் தளத்தில் கட்டப்பட்ட வீடுகளை வடக்கு பக்கம் உயரமாக கட்டிட்டு தெற்கு பக்கம் காலியாக விட்டுறாங்க. கிழக்கு பக்கம் உயரமாக கட்டிட்டு மேற்கு பக்கம் காலியாக விடப்பட்ட வீடுகள்லையும் இந்த மாதிரியான துர்மரணங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அல்டிமேட்டாக இந்த இயற்கை மரணத்தை தாண்டி திடீர் மரணங்கள், தற்கொலை முயற்சிகள், தற்கொலைகள் இது மாதிரி நடக்கக்கூடிய வீடுகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா என்டையர் வாஸ்து தவறு இருக்கிறத மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது.